பிப்ரவரி 20ஆம் தேதி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். இன்றைக்கி சாப்பாடு கோவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மலேசியாவில் உள்ள நவீன்ராஜ் பிரதருக்கு இன்றைக்கி வந்து 26 பர்த்டே, 26வது பிறந்தநாள். பிரதரோட பிறந்தநாள் சார்பாக தான் 180 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். ஹாப்பி பர்த்டே பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் நிறைய 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 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கணும். பிரதரை விஷ் பண்ணுறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே இங்கே கோயிலில் தர்மம் எடுத்துகிட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க. வீடெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே சாப்பாடு வீடற்றவங்க தான். பாட்டி, இன்றைக்கி மலேசியாவில் உள்ள நவீன்ராஜ் பிரதருக்கு பிறந்த நாள். சாப்பாடு போடுறாங்க, நல்லா இருக்குன்னு. நன்றி பாட்டி. மலேசியாவில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் சாப்பாடு தராங்க. நவீன்ராஜுக்கு பிறந்த நாள், குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும். நன்றி நன்றிங்கம்மா. நல்வாழ்த்துக்கள். ஆமாம், மலேசியாவில் இருந்தால் இன்றைக்கி 180 பேருக்கு சாப்பாடு தராங்க. 180 பேருக்கு சாப்பாடு தர்றாங்க. ஆமாம், சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றி. நவீன்ராஜ் மலேசியா இருக்காங்களா? மலேசியாவில் வந்து சாப்பிட இருக்கிறாங்க. அன்னதானம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாப்பாடு எப்படிமா இருக்குது? சாப்பாடு சூப்பராக இருக்குது. சரி, மீன் மேக்கெல்லாம் நல்லா இருக்குது. பிறந்தநாள் விழாவுக்கு அன்னதானம் கொடுத்த பேர் நவீன்ராஜ். ரவீன்ராஜ் குடும்பம் நல்ல முறையாக வாழ வேண்டும். திருப்பதி கோபுரம் எவ்வாறு வளருது அது மாதிரி வளர வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. ரெகுலராக பார்க்குற பாட்டிஸ், அந்த பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பிள்ளைங்க இருந்துமே கைவிட்டுட்டாங்க. இங்கே தர்மம் எடுத்து தான் சாப்பிட்றாங்க. தயவு செய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டி, நீ மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நவீன்ராஜ் தம்பிக்கு பிறந்த நாள். 26வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க பாட்டி, நன்றிங்க. இந்த அம்மா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க. இப்போ மனநலம் பாதித்த மாதிரி ஆகிட்டாங்க. இவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் அந்த தாத்தா கொடுத்துட்டு வா. இன்றைக்கி நம்ம பொங்கலும் கட்டி சட்னி வச்சு கொடுக்குறோம். தாத்தா கொடுமா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே வீடற்றவங்க தான். இவங்க எல்லாமே பெத்த பிள்ளைங்களால் கைவிடப்பட்டு இங்கே கோயில் அங்கங்கே தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாமே பாலத்துக்கடியில் உள்ளவங்க இங்கே தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வெயிலில் குழந்தைங்கள வச்சு தர்மம் எடுக்கும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் நம்ம வீட்லேயும் நிறைய குட்டீஸ் இருக்கிறாங்க. பிள்ளைங்களாம் படிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நிறைய குழந்தைங்க தர்மம் எடுப்பாங்க. நான் அந்த குழந்தைங்க மட்டும் தர்மம் எடுக்கிறப்போ நான் வீடியோ எடுக்கிறதே இல்லை. மட்டும் சொல்லிடுங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்கக்கா. ஏன்னா இன்றைக்கி அவங்களோட 26வது பிறந்த நாள். தமிழ் தெரியாது. நன்றி நன்றி. முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 100-150 பேருக்கிட்ட தங்குறாங்க. ஏன் என் பிள்ளைய மிரட்டுறீங்க? காணிக்கையா? சாப்பாடு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய காணிக்கை தான். ஆமாம், நீ ஸ்கூல் போக மாட்டேன்ட்டான். பிரதர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறப்ப அவ்வளோ ஒரு மன திருப்தி. இவங்க எல்லாமே சிவன் அடியார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுமா, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் ஸ்கூல் போகலன்னு சொல்லு. ரெண்டு கொடுத்துருமா, தாத்தாக்கு 2 வாங்கி கொடுத்துரு. சாப்பாடு 2 கேட்டால் கொடுத்துருவோம், 2-3 கேட்டால் கொடுத்துருவோம். மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. நவீன்ராஜ் நல்லா இருக்கணும். சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணும், கொடுக்குறதுலேயும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மலேசியாவில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. நவீன்ராஜ் குடும்பம் நல்லா இருக்கணும்.
சங்கமேஸ்வரன் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும், நல்ல நல்ல தைரியமாக இருக்கணும், நல்ல குடும்பம் வேலை. தமிழ்நாட்டு குடும்பம் நல்லா வீடு வாங்க பல்லாண்டு இன்னும் நம்ம நான் சாப்பாடெல்லாம் எப்படிங்கண்ணா இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த குறை ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. தாத்தா நீங்க தான் கரெக்டா சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பராக இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. சரி, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, மாத்திக்கிறோம். இல்லை ஒன்றும் மாற்றம் போதும். சரிங்க தாத்தா, வரட்டுமா? போயிட்டு வரணும். வீண்ராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நன்றிங்கண்ணா. ரவீந்திரநாத் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ரவீந்திரநாத் குடும்பம் என்றென்று நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி. என்ன தாத்தா வெயில் இப்படி காலையிலே பட்டை கிளப்புது? இப்போ 10 மணிக்கு இப்படி வெயில் அடிச்சிச்சுன்னா மத்தியானம்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும். நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, தர்மம் எடுக்க விட்டாங்க பாருங்களேன். உட்காருங்க தாத்தா. இன்னைக்கு வந்து மலேசியாவிலேருந்து சாப்பாடு தராங்க. நவீன்ராஜ் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அங்கே தர்மம் எடுக்கிறவங்க எல்லாருமே இங்கேயே தான் தங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் கட்டி சட்னி, இட்லி கட்டி சட்னி வச்சு கொடுக்குறோம். 5 இட்லி உள்ள வச்சுருக்கோம். அதுவே உங்களுக்கு ஜாஸ்தி தான், பாதி நாள் பட்னியாக தான் இருப்பாங்க. ஆனால் சாப்பிட்ருவாங்க, ஒருத்தவங்க கூட சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கோயிலுக்குள்ளே 40 சாப்பாடு கொடுத்துருக்குறோம். உள்ள சிவனடிகார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அவங்களுக்கு 40 சாப்பாடு கொடுத்துருக்குறோம். நம்ம பிரசித்தி பெற்ற செல்லியாண்டி அம்மன் கோவிலில் கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாருமே இங்கே தர்மம் எடுக்கிறாங்க. மாரப்பன் தாத்தா உடம்பு எப்படி இருக்கு? இங்கே எல்லாருமே துப்புரவு பணியாளர் ஆட்கள். இப்போ வரைக்குமே வேலை கிடைக்கலன்னா வீட்டுக்கு தான் போயிடுவீங்க. ரொம்ப கஷ்டங்க. பாதாள சாக்கடை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் கழுவுறது, கூப்பிட்ட எல்லா வேலைகளுக்குமே வருவாங்க. இந்த ஏரியாவில் வந்து வேலைக்கு வந்து கூப்பிட்டுட்டு போவாங்க. வேலை கிடைச்சாதான் அன்றைக்கி சம்பளம். எனக்கா கஷ்டம்தான் அவங்க நிலைமையெல்லாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர். நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். அந்த பாட்டியம்மாவுக்கு இன்னொன்று கொடுத்துருங்க. மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள். வீட்டுக்கார ஐயாவுக்கு சாப்பாடு வேணுமா? ஏமா ஒன்று கொடுத்துருங்க. இவங்க எல்லாமே துப்புரவு பணியாளர் ஆட்கள். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டிச்சில் இறங்கி அவ்வளோ தூரம் வேலை செய்வாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சாப்பாடு இருக்குங்க, வாங்கிக்கோங்க. சாப்பாடு மட்டும் உங்களுக்கு எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். தயவு செய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க. அந்த பாட்டிக்கெலாம் 80-90 வயசு இருக்கும். இங்கே வந்து தர்மம் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்களேன். அவருக்கு கண்ணு தெரியாது அந்த ஐயாவுக்கு. நம்ம செருப்பெல்லாம் தைக்கிற ஐயா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தங்கி தான் செருப்பு தைக்கிறாங்க. வரும் சாப்பாடு வரும். சாப்பாடு மட்டும் நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். இந்த தாத்தா பாருங்களேன், வாய் பேச முடியாது தாத்தாவால். ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி செய்களை சொல்லி காட்டுறாங்க. இந்த அம்மா ஒரு 6-7 மாதமாக இந்த இடத்துலையே தான் படுத்துருக்குறாங்க. இந்த பாலத்துக்கு அடியில் கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாமே இங்கே தான் எண்ணெய் தயார் பண்ணுறாங்க. நிறைய பேர் தர்மம் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க. பாதுகாப்பே இல்லைங்க. ஏன்னா 2 சைடுமே ரோடு. இந்த சைடு பஸ்ஸு லாரி எல்லாமே இந்த பாலத்துக்கு அடியில் புகுந்துருக்கு. அதான் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஐயா தண்ணியெல்லாம் எங்கே பிடிக்கிறீங்க? ஆப்போசிட் ரோடு கடந்து தான் போகணும். பாத்ரூமுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து தான் போகணும். அங்கே போகணும். எமர்ஜென்சினா கூட பெண்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இந்த சைடு ரோடு, இந்த சைடு மெயின் ரோடு, நடுவில் பாலத்துக்கு அடியில் தங்கியிருக்காங்க. ஐயோப்பா, நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் இங்கெல்லாம். அப்படி பிரேக் பிடிக்காமல் கார் அப்படியே உள்ளே வந்துடும். 3 பேர் இருந்தாங்க. கொடுத்துட்டிங்களா? நம்ம இப்போ தொடப்பம் பெற்ற பகுதியில் கொடுத்துட்ருக்கோம்.
இவங்க எல்லாமே தொடப்பம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்கள் பண்ணுறாங்க. ஹாய். இவங்களை இப்போ சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கஞ்சி வைக்கிறாங்க பர்மிஷனோட. இந்த பாலத்துக்கு அடியில் யாரையுமே சமைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா வாகனங்களில் வந்து தீ பற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஹாப்பி பர்த்டே பிரதர். நீங்கள் குடும்பத்தோட நீடோடி சந்தோஷமாக இருக்கணும். அதனால் பர்மிஷனோட குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க சமைச்சுக்கிறலாம். அவங்க வந்து போலீஸார்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நான் நிறைய பேர் சமைச்சு காரு இந்த மாதிரி இதில் தீ பற்றிருக்குது, தீ பறந்து போய் பிடிச்சிடுறது. ரொம்ப ஹாப்பி பிரதர். அந்த பாலத்துக்கடியில் கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு வியாபாரம் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு. இவ்வளோ பொல்யூஷன் பறக்குங்க, டஸ்ட்டு, ஏகப்பட்ட டஸ்ட்டு. அதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இவங்களுக்கு ஃபோனு சார்ஜ் போடக்கூட இப்போ 20 ரூபாய் ஆக்கிட்டாங்க. பேக்கரி டீ கடையில் தான் போய் ஃபோன் வந்து இன்ஸ்டன்ட் சார்ஜர் 5 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஃபுல்லாயிரும், அந்த மாதிரி போட்டு வருவாங்க. மெயின் நம்ம இங்கே ஃபுட்டு கொடுக்குறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக தான். நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இறந்துருக்குறாங்க. ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். வியாபாரம் இருந்தால் மட்டும்தான் இவங்க அன்னன்னைக்கு சாப்பிடுவாங்க. இல்லை டீ பன்னு இவங்களோட ஒரு நாள் சாப்பாடே. கேட்டால் பழகிருச்சு, பசியோடையே இருந்து அப்படிம்பாங்க. இன்றைக்கி 180 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ரொம்ப முடியாமல் பாவங்க. ஆனால் நம்ம சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். நம்ம வஉசி பார்க்கில் கொடுத்துட்ருக்கோம். அந்த தாத்தாக்கெல்லாம் இங்கேயே தர்மம் எடுத்துகிட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க. 5 மணிக்கு பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் இங்கே இருப்பாங்க. வணக்கம் தாத்தா. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் நவீன் ராஜ் பிரதர். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். மலேசியாவிலேருந்து அவங்க ஃபேமிலி பிரதரோட பிறந்த நாளுக்காக கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம 180 பேருக்கு, வீடற்ற நபர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நாம் கொடுக்குற ஒவ்வொருத்தருமே வீடற்றவங்க தான். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் நீடோடி கடவுள் அருளால் ஹாப்பியாக இருக்கணும். இந்த குழந்தையும் இங்கே தர்மம் எடுத்துகிட்டு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நிறைய இடங்களில் நம்ம குழந்தைங்க தர்மம் எடுக்கும்போது நம்ம எடுக்கிறது கிடையாது. அந்த குழந்தையோட அப்பா எனக்கு அதான் வருத்தமாக இருக்குது. பெற்றவங்களே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து தர்மம் எடுக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட கடைசி சாப்பாடு இவங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கும். சரி, நாங்கள் கொடுக்குற சாப்பாடு எப்படிங்க ஆயா இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கா? சரி சரி சரி. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும்.